சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் சென்சஸ் அடிப்படையில வந்து இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. இதற்கு பல எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில, நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம்லாம் பண்ணாரு. அ ஸோ இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, நேத்து ஸ்பெஷல் செஷன் மூலியமா லோக்சபால இதுக்கான மசோதாக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3ல 2 பங்கு வாக்குகள் வந்தா தான் இந்த மசோதா வந்து நிறைவேறும். அப்படி இருக்க சூழ்நிலையில நேத்து பார்த்தீங்கன்னா, 489 பேர் வந்து வாக்கு செலுத்திருக்காங்க எம்பிங்க. இதில பார்த்தீங்கன்னா, 278 பேர் ஆதரவு தெரிவிச்சும், 211 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சும் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த மசோதா வந்து நேத்து நிறைவேறல, தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவோடு சேர்த்து இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் மசோதாவையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இப்போ உமன் ரிசர்வேஷன் பில்லும் வந்து இதனால தோல்வி அடைஞ்சிச்சு. இவங்க 2மே தனித்தனியா பில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனா, இவங்க அந்த 2த்தையும் ஒண்ணா சேர்த்து இந்த மசோதாவ நிறைவேற்ற பார்த்தாங்க. ஆனா, இப்போ இதனால வந்து இந்த 2 பில்லுமே வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. அ கிட்டத்தட்ட இப்போ 326 வாக்குகள் தேவைப்படுது. ஆனா, மெஜாரிட்டி இல்லாதனால மசோதா வந்து தோல்வி அடைந்த நிலையில, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றது உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.